ஹாய், என்னோட நேம் மகா ஃப்ரம் மகிழினி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய பூஜை ரூமுக்கு ஒரு குட்டியான மேக் ஓவர் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை தான் உங்கள் கூட வந்து நான் இப்போது ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷெல்ஃபு தான் பார்த்திங்கன்னா நான் பூஜை கபோர்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கிச்சனில் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த பூஜை ஷெல்ஃப் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அதுவும் ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறனால எனக்கு அந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து பூஜை ரூமை மாற்றினேன். இப்போ அதுலேயுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எனக்கு எப்படி எப்படி இருந்ததோ அப்படியே கொண்டாந்து வச்சு தான் இது வரைக்கும் நான் சாமி கும்பிட்டுட்ருந்தேன். சரி, ஒரு சில மேக் ஓவர் கொடுத்து இன்னுமே பூஜை ரூமை வந்து கொஞ்சம் அழகாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம மேக் ஓவர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்த எல்லா ஐட்டமுமே பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். என்னெல்லாம் வாங்கியிருந்தேங்கிறத தனியாக வந்து நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதோட லிங்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற சிலைகளை வந்து கீழே வைக்கக்கூடாது. சிலைகள் மட்டும் இல்லை, காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, சாதாரண விளக்காக இருந்தாலும் சரி, ஒன்று அது ஸ்டாண்டில் வைக்கணும், அப்படி இல்லைன்னா கோலம் போட்டு அது மேலே தான் வைக்கணும். நான் பூஜை அறையில் வந்து இதுக்கு முன்னாடி புதுசாக வாங்கியிருந்த சாமி சிலைகள்லாம் நடுவில் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வந்து கீழே தான் வச்சுருந்தேன். அப்படி வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து என்றைக்காவது பெரிய நல்ல நாள் வருது அப்படின்னா, அதாவது விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை இந்த மாதிரி நாட்கள்லையோ இல்லை தனியாக ஒரு சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறோம்னா அந்த மாதிரி நாட்களில் வந்து மனை வச்சு அது மேலே சாமி வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மனை வாங்கியிருந்தேன். அந்த மனையில் தான் இவ்வளோ நாள் வந்து எல்லா சாமியுமே எடுத்து வச்சு நான் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. எல்லாமே வந்து லைட்டாக இருள் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு பூஜை ரூமேங்கிறனால. இப்போ வந்து அதுக்கு ஒரு மேக் ஓவர் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் இருக்கக்கூடிய பூஜை படங்கள், விக்கிரகங்கள் எல்லாமே எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நான் எப்படியெல்லாம் பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணுவேன் வாரம் அப்படிங்கிறதுல ஒரு சில சின்ன டிப்ஸுமே நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெஷ்ஷு வந்து நான் சரவணா ஸ்டோரில் 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். சின்ன முறத்தோடு வந்து வந்துடும். இந்த ப்ரெஷ்ஷை நான் வந்து பூஜை ரூமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம மாக்கோலம் வந்து, அதாவது அரிசி மாவு கோலம் தண்ணியில் கலந்து போடுவோம் இல்லையா, அது போடும் போது நார்மலாக துணியை வந்து தண்ணியில் நனைச்சி அதுக்கப்புறம் அழுத்தி துடைக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி துடைக்கிற மாதிரி இருந்துச்சுங்கிறனால தான் இந்த ப்ரெஷ்ஷு நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ரெஷ்ஷை லைட்டாக ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சு நம்ம அந்த கோலம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணும்போது இழுத்தோம் அப்படின்னா அதில் உள்ளது எல்லாமே தனியாக எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு துணியை ஈரத்தில் நல்லா நனைச்சிட்டு அது மேலே போட்டு துடைக்கும் போது ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிடும். அப்படி இல்லைன்னா இந்த துணியை வந்து 3 தடவை 4 தடவை ஈரத்தில் வந்து தொடச்சிட்டு நல்லா அதுவும் வாஷ் பண்ணணும். ஏன்னா அதுலேயே அந்த மாவு ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்பி தொடச்சாலுமே பயன் இல்லை. இந்த ப்ரஷ் வந்து அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறனால தான் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக இந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், லிங்க் இருந்தால் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. பட் இல்லை, பக்கத்தில் 20 ரூபா தான் வரும். அதையும் விட சின்னமாக கூட இருந்தது. அது வந்து இதை விட விலை கம்மியாக இருந்தது. கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா பூஜை ரூமுக்குன்னு தனியாக ஒன்று வாங்கிக்கோங்க. பூஜை ரூமை க்ளீன் பண்ணும் போது முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டியது, பூஜை படங்கள், விக்கிரகங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு முதல்ல பூஜை ஷெல்ஃபை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு கோலம் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வர்றதுக்குள்ளே மாக்கோலம் வந்து நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மாவு வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா காலையிலே ஊற வச்சுட்டேன், 6 மணிக்கெல்லாம். ஸோ ஒரு 10 மணி வரைக்கும் ஊறினதுக்கப்புறம் எடுத்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா நைஸாக வந்து மாவு அரைப்படணும். திப்பியாக இருந்தாலும் கோலம் போடும் போது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு. ஸோ ஒரு 4 மணி நேரமாச்சு அட்லீஸ்ட் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா அரைக்கும் போது ரொம்ப நல்லா நைஸாக வந்து மாவு கிடைக்கும். நிறைய பேர் வந்து எப்படி அரிசி மாவு கோலம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன் அதுக்குமே. அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயே இப்போ வந்து நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க, எப்படி மாக்கோலம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை 1 இயர் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கெலாம் கூட நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாக்கோலம் காய்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலேயாச்சும் ஆகும். அதுக்குள்ளே பூஜை பாத்திரம் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை ரூமில் வந்து அரிசியெல்லாம் கொட்டி வச்சுருக்குது, அதில் வேஸ்ட்டாக போகிற ஆயில், அதுக்கப்புறம் திரி எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டு வரேன். நான் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிறதையும் சொல்லியிருக்கேன், இதுலேயும் சொல்லிடுறேன். திரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து சாம்பிராணி போடும் போது அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியை வந்து மாட்டுக்கோ அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து புறா இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் சொன்ன இந்த பழைய பிளேட்டெல்லாம் இதுதான் ரொம்ப நெளிஞ்சு போயிருச்சு. அதனால தான் இப்போ வந்து மாற்றிடலாங்கிறனால வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த குட்டி குட்டி பிளேட்டெல்லாம் இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் வாங்கியிருந்தேன். பட் வந்து ரொம்ப சின்னமாக இருக்குங்கிறனால ரொம்ப நெளிகிற மாதிரி இருக்குது. எனக்கு வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு மனசு இல்லை. அதனால் குட்டி குட்டியான ஸ்டாண்டு வந்து உட்டனில் தேடிட்டு இருந்தேன். அதுவுமே பக்கத்தில் எங்கேயுமே வாங்க முடியலை. கடைசியாக மீஷோவில் கிடச்சிச்சு. ஒரு வழியாக வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பூஜை ஐட்டம் எல்லாமே வாங்கி வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையிலே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த நிர்மல் தசாங்கம்ங்கிற பவுடர் வந்து டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்மெல் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. கண்டிப்பாக டிமார்ட்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் நாட்டு மருந்து கடையில் வாங்கி ட்ரை பண்ண பாருங்கள். மற்றபடி கற்பூரம், பச்சை கற்பூரம், ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் ஆஃபரில் இருக்கும். அதெல்லாம் வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த தசாங்கம்லாம் அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் வாங்கும் போது நல்லாவே இருக்கும். இந்த சூடமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கினாலே நார்மலாக 100 கிராம் 50 கிராமே வந்து 90 ரூபாய் 80 ரூபாய் இருக்கும். நான் வாங்கிட்டு வந்தது ஆஃபரில் 70 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். டிமார்ட் வீடியோவுமே நான் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கலாங்கிறத வந்து அதில் சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பச்சை கற்பூரமெல்லாம் நாட்டு மருந்து கடையில் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட தருவாங்க. 10 கிராம் 50 கிராம் கூட நம்ம வாங்கிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பச்சை கற்பூரம் பொறுத்த வரைக்கும் நல்லா டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து வெளியில் போகாமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி அப்படியே வீட்டில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கு கூட நம்ம இப்போ பொங்கல்லாம் வந்து சாமிக்கு பிரசாதம் செய்கிறோன்னா அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாமிக்கு நம்ம தினமும் வந்து பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி மாற்றணும். அந்த மாத்திர தண்ணியில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் ஒரு ஏலக்காயும் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உருளியில் பூவெல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்து அதில் நுணுக்கி சேர்த்துட்டு முடிஞ்சால் கொஞ்சமாக பன்னீர், அதுக்கப்புறம் ஏலக்காய், அதெல்லாம் வந்து வாசனையான பொருள்கள் எல்லாமே உருளியில் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பூ வைக்கும் போது வீடு ஃபுல்லாக அந்த பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நமக்கு அந்த ஸ்மெல் வர்றனால. பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். பூஜை பாத்திரங்களை வந்து 3 பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அந்த பொருளும் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள் தான். ஸோ அது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் தான் பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்துலேருந்தே நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணி பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு வராங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்குமே வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பூஜை ரூம் செல்ஃபில் கண்டிப்பாக வந்து கோலம் போட்டிருக்கணும். ஒரு சில பேருக்கு கோலம் போட தெரியலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கோலமாக வச்சு இப்போ நிறைய ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது வச்சு கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அது வந்து லைட்டாக கைப்பட்டாலே வந்து அழிஞ்சிரும். முடிஞ்ச வரைக்கும் பூஜை ரூமில் வந்து இந்த மாதிரி மாக்கோலம் போடுறது தான் ரொம்ப சிறப்பு. இந்த பொருள் எல்லாமே பூஜை ரூமில் இருக்கிற ஒவ்வொரு பூஜை படமாக இருக்கட்டும் இல்லை விக்கிரகமாக இருக்கட்டும் அதுக்கு ஏற்ற சைஸில் தேடி நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதோட ரிவ்யூ நான் வந்து சேனலில் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அளவுகள்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இதோட எல்லா கோடுமே வந்து இந்த வீடியோவில் உள்ள டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வச்சிடுறேன். என்னோடய பூஜை ரூம் 2 ஷெல்ஃபில் தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஷெல்ஃபுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. நார்மலாக கிச்சன் ஷெல்ஃபுங்கிறனால ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. ஸோ அதில் வந்து நான் வைக்கிற பொருளுமே வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கணுங்கிறனால அதுக்கு ஏற்ற மாதிரியான பொருளை தான் தேடி வாங்கியிருக்கேன். இந்த 2 தட்டும் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கிட்டு வந்திருந்தது. காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே வந்து பிளேட் வச்சு தான் வைக்கணுங்கிறனால இந்த தட்டு வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி உள்ளது வந்து நல்லா நெளிஞ்சு போயிடுச்சு. புதுசாக பாத்திரங்கள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஸ்டிக்கர் இருக்கும். அதை கையால் பிச்சோம் அப்படின்னா வராது. அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மேலாக்கில் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே வந்துடும். நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அதில் ஒட்டிட்டு ரொம்ப நாள் வரைக்கும் அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்துடும். இப்போது பூஜை ரூமை இது எல்லாமே வச்சு செட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக வந்து இந்த படங்கள் இருக்கும். அதாவது இந்த 3 சாமி சேர்த்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா 5 சாமி சேர்த்த மாதிரி ஒரே படமாக இருக்கும். ஸோ நான் வந்து அதை வந்து முதல்ல மேலே வச்சிடுறேன். பூஜை ரூமை பொறுத்த வரைக்கும் பூஜை ரூம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்கு உள்ளே வைக்க வேண்டிய சாமிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு திசை வந்து உகந்ததாக இருக்கும். இப்போ நார்மலாக சொல்லப்போனால் குபேரருக்கு வந்து வடக்கு திசை ரொம்ப உகந்தது. அப்புறம்
தெற்கு திசை வந்து ஒரு சில கடவுளுக்கு மட்டும்தான் வந்து உகந்ததுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி தெற்கு திசையில் வேறு எந்த சாமியுமே வச்சு வழிபடக்கூடாது. தெற்குக்கு வந்து தட்சிணாமூர்த்தியை வந்து தெற்கு பார்த்த மாதிரி வச்சு நம்ம வழிபடுறது ரொம்ப சிறந்தது. எப்போதுமே வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றும் போது கீழே வந்து கொஞ்சமாக பச்சரிசி போட்டு அதில் வந்து மஞ்சள் கலந்து, அதாவது நம்ம அர்ச்சனை போடுவோம் இல்லையா, அந்த அரிசி மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அந்த அரிசியை வந்து என்னால் யூஸ் பண்ண முடியலைங்கிறதுக்காக நான் பச்சரிசி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளை சென்டரில் போட்டுட்டு அதில் ₹1 காயின் வச்சு அது மேலே வந்து விளக்கு வச்சுருக்கேன். மொத்தத்தில் அந்த அரிசியில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் கலந்துருக்கணும். நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எது ஓகேவோ அது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா மரக்கட்டையில் உள்ளது தான். ஒன்று வந்து 5 சென்டிமீட்டர், இன்னொன்று 7 சென்டிமீட்டர், இன்னொன்று பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர். அந்தந்த விக்கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து எனக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த குட்டியாக இருக்கக்கூடிய பிளேட்லலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி விக்கிரகங்கள் வச்சுருந்தேன். இப்போ அதுக்குன்னு மனம் வாங்கிட்டேங்கிறனால அதை தூக்கி போட மனசு இல்லை. ஏன்னா அந்த பிளேட் நல்லா தான் இருந்தது. இப்போ அதில் வந்து குத்து விளக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். இந்த குத்து விளக்கு வந்து நம்ம என்ன தான் வெள்ளி வெண்கலம்னு வாங்கி யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வீட்டில் மண்ணில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு படிச்சிருந்தேன்னா, அதனாலே மண்ணில் வரக்கூடிய குத்து விளக்கு வாங்கி அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை ரூமில் ஏற்றும் போது எண்ணெய் கசியாமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மண்ணில் செய்யப்பட்ட குத்துவிளக்கு வந்து வாங்கி வீட்டில் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த குட்டியான ஸ்டாண்டு வந்து 4 காம்போவில் வாங்கியிருந்தேன். ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ அன்னபூர்ணி தாயார் வைக்கிறதுக்காக வந்து வச்சுட்டேன். அன்னபூர்ணி தாயாரை வச்சுருக்க அந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா 3 இது காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். நல்லா அகலமாக இருந்தது. நிறைய அரிசி கொட்டி அன்னபூர்ணி தாயார் அதில் வந்து அமர்த்தியிருக்கேன். பார்க்குறதுக்கு நல்ல மனசுக்கு நிறைவாக இருந்தது இப்போ தான் எனக்கு. இன்னொரு ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா கண்ணாடி வச்சுருக்கேன். கண்ணாடி வந்து பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. எனக்கிட்ட நிறையா விக்கிரகம் ரொம்ப குட்டியாக தான் இருக்குங்கிறனால இந்த குட்டி ஸ்டாண்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்ததாக இன்னொரு பிளேட்டில் வந்து பஞ்சபாத்திரம், கற்பூரம் காட்டுற தூவக்கால், மணி இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்துட்ருக்க இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் வாங்கினேன். அதாவது விபூதி, குங்குமம், திருநூறு எல்லாமே வந்து ஒரே இதில் போட்டு வச்சுக்கலாம். குட்டியாக காம்பேக்டாக இருந்தது. குங்குமம் வந்து நம்ம டெய்லி வைக்கும் போது அதில் வந்து இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டு டெய்லி வந்து நம்ம நெத்தியில் இட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு படிச்சிருந்தேன். இந்த பச்சை கற்பூரத்துக்கு பாசிட்டிவிட்டியே இருக்கிற ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறனால அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட வந்து அந்த பாசிட்டிவிட்டி தானாகவே வந்து உருவாகும். அப்படிங்கிறனால தான் இதை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுதான் ரீசெண்ட் டேஸில் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பிரசாதம் வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் வந்து வாங்கியிருந்தேன். அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கிற இந்த சிலை வந்து டெக்கர் பீஸாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த பிள்ளையார் சிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சுங்கிறனால அதை வந்து பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸுமே வந்து மேலே ஷெல்ஃபில் வந்து எடுத்து வச்சுட்டேன். கீழே 2 ஷெல்ஃபில் வந்து பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக சாமி படங்கள், விக்கிரகங்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். பூஜை ரூமில் கண்ணாடி வைக்கும் போது அந்த கண்ணாடியில் என்ன பொருள் தெரியுதோ அது அப்படியே பல மடங்காக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் அரிசி, காயின்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஓவரால் என்னோடய பூஜை ரூம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மேக் ஓவர் வந்து பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வாங்கணுங்கிறதுக்காக ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி வாங்கியிருந்தேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பூஜை ரூமில் வந்து பாதிக்கு மேலே நிழல் வந்து இருள் அடித்த மாதிரி இருக்கும். கீழே மட்டும்தான் வெளிச்சமாக இருக்கும். இதில் வந்து லைட் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். அதுக்கான ரிவ்யூஸ் வந்து பார்க்குற வேலையுமே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவுமே வாங்கிட்டு பூஜை ரூமில் வந்து லைட் டெக்கரேஷனுமே வந்து பண்ணிடுவேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பூஜை ரூம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சொல்லியிருந்த யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.